பழனி பாத யாத்திரைக்கு சென்றுவிட்டு ஊருக்கு வந்த ஆட்டோ டிரைவர் வந்த சில நிமிடங்களிலேயே ஆட்டோவை வழிமறித்து அரிவாளால் வெட்டி சாய்த்துவிட்டு எஸ்கேப் ஆன 5 பேர் கொண்ட கும்பல். ஆட்டோ டிரைவர் கொலை செய்யப்பட்டது ஏன்? அரிவாளால் வெட்டி கொன்ற கும்பலுக்கும் ஆட்டோ டிரைவருக்கும் என்ன சம்பந்தம்? கொலை கும்பல் சிக்கியதா? பார்வையற்ற தன்னோட தாயை கவனிச்சுக்கிறதுக்காக தூத்துக்குடியிலிருந்து தங்கச்சி காளீஸ்வரிய வர வச்சிருக்காரு ஆட்டோ டிரைவர் முனீஸ்வரன். அடுத்து டிசம்பர் 28ஆம் தேதி பழனி பாத யாத்திரைக்கு போன முனீஸ்வரன் 3 நாள் கழிச்சு, அதாவது 31ஆம் தேதி நைட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. அம்மாவை கவனிச்சுக்கிறதுக்கு அண்ணன் வந்துட்டதுனால ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லி இருக்காங்க தங்கச்சி. அதனால தங்கச்சிய தூத்துக்குடிக்கு வழி அனுப்பி வைக்கிறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காரு முனீஸ்வரன். தங்கச்சி பஸ்ல ஏறினதும் ஆட்டோவுல வீடு திரும்பிக்கிட்டு இருந்த முனீஸ்வரனை எதிரில வேறொரு ஆட்டோவுல வந்த 5 பேரு சரமாரியா அடிச்சிருக்காங்க. தனி ஆளா சமாளிக்க முடியாம போராடின முனீஸ்வரனை 5 பேரும் சேர்ந்து கத்தியால கொத்தி கொன்னு இருக்காங்க. அதை பார்த்து பதறி போய் பொதுமக்கள் தகவல் கொடுத்ததும் அங்க வந்த போலீசார் கொடூரமா கொலை செய்யப்பட்டு கிடந்த முனீஸ்வரனோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு சம்பவம் நடந்த பகுதிகளில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல முனீஸ்வரனை 5 பேர் ஃபாலோ பண்ணி வர்றது, வாக்குவாதத்துல ஈடுபடுறதுன்னு இருந்த காட்சிகளை வச்சு அந்த 5 பேரும் யாரு, எதுக்காக கொலை செஞ்சாங்கன்னு சில ஆட்டோ டிரைவர்கள் கிட்ட விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீசார். அப்பதான் ஏரியாவுல யாரு பெரிய ஆளுங்கிற பிரச்சனையில தான் இந்த கொலை நடந்திருக்குது அப்படிங்கறதே தெரிய வந்துச்சு. மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல உள்ள பெருங்குடி விருச மரத்தூரணி பகுதியைச் சேர்ந்தவர் தான் 27 வயசான இளைஞர் முனீஸ்வரன். இவரு மண்டேலா பகுதியில ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. முனீஸ்வரனோட நண்பரான ஆட்டோ ஓட்டுநர் முருகனை அதே பகுதியைச் சேர்ந்த திருமுருகன், அருணாச்சலம், தண்டபாணி, சக்திவேல், கார்த்திக் ஆகிய 5 பேரும் கடந்த சில மாசத்துக்கு முன்னால அடிச்சிருக்காங்க. ஸ்டாண்ட்ல ஆட்டோ நிறுத்துறது சம்பந்தமா நடந்த பிரச்சனை தான் அடித்தடியில முடிஞ்சிருக்கு. முருகனுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த 5 பேரையும் திட்டின முனீஸ்வரன், ஏரியாவுல எனக்குன்னு ஒரு கெத்து இருக்கு, பிரச்சனை பண்ணா என்னோட அண்ணன் தம்பிங்க நண்பர்கள் யாரும் உங்களை சும்மா விடமாட்டாங்கன்னு மிரட்டுனதா சொல்லப்படுது. அதுக்கு ஏரியாவுல பெரிய ஆளுன்னு பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம்னு முனீஸ்வரனை பதிலுக்கு மிரட்டின அந்த 5 பேரும், சப்போர்ட்டுக்கு ஆளை கூட்டிட்டு வர்றையா, சப்போர்ட்டுக்கு வர்ற யாரா இருந்தாலும் உசுரோட இருக்க மாட்டாங்கன்னு முருகனையும் மிரட்டி இருக்காங்க. இந்த தகராறு கடந்த சில மாசங்களாகவே 2 தரப்புக்கு இடையில இருந்திருக்கு. அடிக்கடி கைகலப்பும் ஆகி இருக்கு. அதனால ஆத்திரம் அடைஞ்ச திருமுருகன் டீம் முனீஸ்வரனை தீர்த்து கட்ட திட்டம் போட்டிருக்காங்க. அதனாலேயே முனீஸ்வரன் தனியா எப்ப சிக்குவாருன்னு நேரம் பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க திருமுருகன் டீம். இதுக்கு மத்தியில தான் பழனி கோயிலுக்கு பாத யாத்திரைக்கு போயிட்டு வந்த முனீஸ்வரன் தன்னோட தங்கச்சிய தூத்துக்குடிக்கு வழி அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு. அப்பதான் இந்த கொடூர கொலையே நடந்திருக்கு. சொந்த பந்தங்களோட வீட்டுல பதுங்கி இருந்த 5 பேரையும் அடுத்த சில மணி நேரத்திலேயே கைது பண்ண அவனியாபுரம் போலீசார் அவங்க கிட்ட இருந்து அரிவாள், கத்தின்னு ஆயுதங்களையும் பறிமுதல் பண்ணி இருக்காங்க.